Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல சாப்டர் 27 prefixes. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் வந்தா அது prefix. அதுவே பின்னாடி வந்தா அது suffix. இந்த சாப்டர்ல prefix வந்தா எப்படி ஷார்ட் ஹேண்ட்ல எழுதுறது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் com con ஸ்டார்டிங்ல வந்தா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Initial com con is expressed by a light dot written at the beginning of the stroke. ஒரு வார்த்தை காம் கான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த காம் கானுக்கு பதிலாக ஒரு டாட் வைக்கணும், அதாவது ஒரு புள்ளி சின்னதாக வைக்கணும். அந்த புள்ளியை ஸ்ட்ரோக்குக்கு ஆரம்பத்தில் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ கமிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமுக்கு அப்புறம் வர டி எழுதுங்க. முடியாதுமா கமிட்டி. இந்த ஸ்ட்ரோக் ஆரம்பத்தில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா இதுதான் கமிட்டி. கம் இ டி கமிட்டி. இது எந்த பொசிஷனில் எழுதணும்னா காம் கானுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வவலை பொறுத்து நம்ம அந்த அவுட்லைனை எழுதணும். இப்போது காம் கான் காமுக்கு அப்புறம் வர இ வந்து தேர்ட் பிளேஸ் வவல். ஸோ த்ரூ தி லைனில் எழுதுறோம். கம் இ டி கமிட்டி. ஓகேங்களா? இப்போ கம்பைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பைன் எழுதுங்க. பைன் ஐ அபோதி லைனில் எழுதுவோம். புள்ளி வச்சா கம்பைன். ஓகேங்களா? கண்டக்ட் டக்ட் செகண்ட் பிளேஸ் டேஷ் ஓவல் டக்ட் புள்ளி வச்சா கண்டக்ட். கன்சிடர் சிடர் என்றது தேர்ட் பிளேஸ் இ. சிடர் இப்படி எதுவுமா சிடர் இங்கே டாட் வச்சா கன்சிடர். கன்ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ரக்ட் டாட் வச்சா கன்ஸ்ட்ரக்ட். கண்டிஷன் டிஷன் ஷெல்லு போட்டு எதுவுமா இங்கே டாட் வச்சா கண்டிஷன். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல ஃபுல்லாக ஸ்ட்ரோக் போட்டு யார் போல இருக்கும். இப்போ கமிஷன் வந்தால் ஃபுல் ஸ்ட்ரோக் போட்டு தான் ஏறணும். கமிஷன். ஓகேங்களா? புக்கில் இதுதான் கன்வீனியன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கமிஷன்ன்ற வேர்டுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே டாட் வச்சு தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் நிறைய சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நடுவில் காம் கான் காக் வந்தால் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். மீடியல் காம் கான் காக் ஆர் கம் எய்தர் இன் எ வேர்ட் ஆர் இன் எ ஃப்ரேஸ் இஸ் இண்டிகேட்டட் பை டிஸ்ஜாயினிங் தி ஃபார்ம் இமிடியட்லி. அதாவது நடுவில் காம் கான் காக் வந்தால் அதை வந்து எழுத வேண்டாம். அந்த காம் கான் காகுக்கு பின்னாடி வர ஸ்ட்ரோக்கை இனிஷியலாக எழுதுகிற ஸ்ட்ரோக்கோட டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். நடுவில் காம் கான் காக் வந்தால் எழுத வேணாம். அந்த காம் கான் காகுக்கு பின்னாடி வர ஸ்ட்ரோக்கை இனிஷியலாக எழுதுகிற ஸ்ட்ரோக்கோட டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும், அதாவது பிரித்து எழுதணும். எப்படின்னா இப்போது ரெக்கமெண்டேஷன் நடுவில் காம் வந்திருக்கு. ஓகேங்களா? நடுவில் காம் வந்திருக்கு. இது எப்படி எழுதுனா இப்போ ரே இது போட்டுருமா. இண்டேஷன் பின்னாடி இண்டேஷன் இருக்குது. ஸோ இண்டேஷன் இந்த இடத்துல காம் இருக்குன்னு அர்த்தம். அதை எழுத வேண்டாம் நடுவில் வந்தால். ஓகேங்களா? ரெக்கமெண்டேஷன். ரீகன்சிடர் கான் நடுவில் வந்திருக்கு. எப்படி எதுன்னா ரே போட்டு சிடர் ரீகன்சிடர். ஓகேங்களா? ரெகக்னைஸ் ரே போட்டு நைஸ் காக் வந்திருக்கு. ரெகக்னைஸ். ஓகேங்களா? இது நடுவில் இருக்குன்னு அர்த்தம் காக். அது எழுத வேண்டாம். நடுவில் வந்தால் எழுத வேண்டாம். இது சொல்லி பாருங்கள். ரே கம் நைஸ்னு வராது, ரே கன் நைஸ்னு வராது, ரெகக்னைஸ் வரும். ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் கம் வந்திருக்கு. ஸோ எப்படி எதுனா சர் டிஸ்டன்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபேசியோகிராஃபியில் காம் கான் வந்தால் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ரோக்குக்கு காம் கான் வந்தால் டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்குக்கு காம் கான் வந்தால் அது செப்பரேட்டாக தனித்தனியாக எழுதணும். இப்போது ஷுட் கமெண்ட்ஸ் அப்படின்னா ஷுட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படி போடுவோமா ஷுட். இது வந்து அப்பரில் போடுவோம் ஷுட்ன்றது. ஸோ ஷுட் கமெண்ட்ஸ் டிஸ்ஜாயின் பண்ணி இங்கே என்ஸ் போடணும். இது ஷுட் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஷுட் கமெண்ட்ஸ். இது நடுவில் காம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டூ கமெண்ட்ஸ். டூன்றது நம்ம டவுன்வர்டில் இப்படி போடுவோம், இந்த டைரக்ஷனில் போடுவோம். இது வந்து டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். ஸோ தனித்தனியாக வேணும். டூ கமெண்ட்ஸ் வந்தால் டூ போட்டு கமெண்ட்ஸ் தனியாக கம் வைக்கணும். கமெண்ட்ஸ்.
ஆன் தி கமிட்டி, ஆன் தி இப்படி போடும்போது தி வந்து அப்போல போடுறோம் கடைசியாக. ஸோ ஆன் தின்னு போட்டு அதிலே கமிட்டி இப்படி எழுதலாம். ஆஃப் தி கமிட்டி, ஆஃப் போட்டு தி இப்படி டவுன்லோடில் போடுவோம். ஆஃப் தி கமிட்டின்னு வந்தால் தனியாக கமிட்டி போடணும். கம் வச்சு கமிட்டி. நெக்ஸ்ட் அக்கம் அக்கமோ. ஒரு வேர்ட் அக்கம் அக்கமோன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த அக்கம் அக்கமோக்கு பதிலாக கே ஸ்ட்ரோக் போடணும். அதை வந்து ஜாயின் பண்ணி போடலாம், டிசைன் பண்ணி போடலாம், எது கன்வீனியன்ட்டோ அதை போடலாம். ஆனால் அபோதி லைனில் ஏதணும். ஓகேங்களா? இப்போ அக்காமடேஷன், அக்காமடேஷன் இந்த அக்கமோன்னு வந்திருக்கு. அக்கமோக்கு பதிலாக நம்ம கே ஸ்ட்ரோக் போட்டுரும். ஓகேங்களா? கே ஸ்ட்ரோக். இப்போ டேஷன் அதுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரோக் பண்ணணும். டேஷன் வேணுமா? டேஷன். அக்கம்பெனி இது ஜாயின் பண்ணி ஏறோம், இதை டிசைன் பண்ணி ஏற போகிறோம். அக்கம்பெனி அக்கம் வந்திருக்கு. அக்கமுக்கு பதிலாக கே போட்டோம். பனி பனி. ஓகேங்களா? அக்கம்பெனி அக்கம்பெனி. நெக்ஸ்ட் இன்ட்ரோ இஸ் ரெப்ரசன்ட் பை டபுள் என். இன்ட்ரோன்னு ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை வந்து டபுள் என் போடணும். அதாவது இப்படி அதை வந்து தேர்ட் பொசிஷன் த்ரூ தி லைனில் போடணும் அந்த ஸ்ட்ரோக்கை. இப்போ இன்ட்ரடியூஸ் அப்படின்னா இன்ட்ரோவுக்கு டபுள் என் போட்டுமா? டபுள் என். டியூஸ் டியூஸுக்கு மட்டும் ஸ்ட்ரோக் போட்டு போட்டால் இன்ட்ரடியூஸ். இன்ட்ரோஸ்பெக்ஷன் இன்ட்ரோவுக்கு டபுள் என். இன்ட்ரோ இப்படி போடுமா? இன்ட்ரோ ஸ்பெக்ஷன். ஓகேங்களா? இன்ட்ரோஸ்பெக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் மேக்னா மேக்னே மேக்னி இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை எ டிஸ்ஜாயிண்ட் எம். அதாவது ஒரு வேர்ட் மேக்னா மேக்னே மேக்னின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எம் போட்டு எழுதணும். அதாவது அந்த எம்மை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க மேக்னா நிமிட்டி. இந்த மேக்னா வந்திருக்கு. மேக்னாவுக்கு பதில் நம்ம எம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பதில் எழுதுறோம். மேக்னா மேக்னாவுக்கு பதிலாக எம் போட்டுடும். இப்போ நிமிட்டி இதுக்கு தான் ஸ்ட்ரோக் போடணும். நிமிட்டி. ஓகேங்களா? எம் போட்டு நிமிட்டி. NEMT. மேக்னா நிமிட்டி டிஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். மேக்னடைஸ் இந்த மேக்னே வந்திருக்கு. அதுக்கு மேக்னேக்கு பதில் எம் போட்டோம். டைஸ் ஸ்ட்ரோக் போடும். மேக்னடைஸ். மேக்னிஃபை மேக்னி வந்திருக்கு. மேக்னிக்கு பதில் எம் ஸ்ட்ரோக் போட்டோம். மேக்னிஃபை ஃபைக்கு இப்படி போடுறோம். அபோதி லைனில் தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரான்ஸ். ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் ட்ரான்ஸ்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து டர் சர்க்குலஸ் போடணும். இப்போ டர் சர்க்குலஸ் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்மிட் ட்ரான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் எழுதிட்டோமா? டிரான்ஸ்மிட் அப்படியே இப்படி எழுதணும். இதுதான் இந்த இதுக்கு வந்து இப்படி தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்மிட். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு இந்த டைரக்ஷனில் போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்கிரஷன் டிரான்ஸ்கிரஷன். ஓகேங்களா? இப்போது ஒரு சில இடத்துல வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ டிரான்சிட்னா கன்வீனியண்ட்டாக இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டு தான் வேணும். டிரான்சிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செல்ஃப். Self is represented by a disjoint circles written close to the stroke in second position. அதாவது என்னன்னா செல்ஃப்னு ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா செகண்ட் பிளேஸில் சின்னதாக ஒரு சர்க்கிள் போடணும். செல்ஃப்னு ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா செகண்ட் பிளேஸில் சின்னதாக அப்படி ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிளேஸ் போல் இப்படி போடணும். ஓகேங்களா? இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ். அதாவது அந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் சர்க்கிள் போடணும். இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப்ன்றது ப்ரிஃபிக்ஸு, டிஃபென்ஸ் வந்து ஒரு வேர்டு. இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு வேர்டு தான். இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ டிஃபென்ஸ்னால் இப்படி வருமா? இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் இப்படி ஒரு சர்க்கிள் போட்டால் இது செல்ஃப் டிஃபென்ஸ். இந்த சர்க்கிள் வந்து செல்ஃப்னு மீனிங். செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா? செல்ஃப் மேட். இப்போ மேட் இப்படி போடுமா? மேட். இதுக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் இப்படி சர்க்கிள் போட்டால் செல்ஃப் மேட். நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். செல்ஃப் கான் செல்ஃப் காம் இஸ் இண்டிகேட்டட் பை எ டிஸ்ஜாயிண்ட் சர்க்குலஸ் ரிட்டன் இன் தி பொசிஷன் ஆஃப் கான் டாட். அதாவது
இப்போ நம்ம காமுக்கு டாட் வைப்போம்ல, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டால் அது செல்ஃப் காம். ஓகேங்களா? இப்போ செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ கண்ட்ரோல் வந்தால் எப்படி எதுவும் ட்ரோல், இங்கே ஒரு புள்ளி வைப்போம், இது கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் வந்தால் ஒரு சர்க்கிள் போட்டால் இது செல்ஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் முடியுதுமா? இங்கே ஒரு சர்க்கிள் போட்டால் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ட். தனியாக கான்ஃபிடென்ட் வந்தால் இப்படி எதுவும், அதாவது த்ரூ தி லைனில் இப்படி எதுவும் கான்ஃபிடென்ட். செல்ஃப்னு வந்தாலே நம்ம ஆன் தி லைனில் தான் எழுதணும், செகண்ட் பொசிஷனில் தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஸ்டர், ஸ்கர், அப்வர்ட் எட்ஜ். இதுக்கு முன்னாடி இன் வந்தால் சின்னதாக ஒரு ஹூக் போட்டு எழுதணும். அதாவது இன்னுக்கு அப்புறம் ஸ்டர், ஸ்கர், அப்வர்ட் எட்ஜ். இன்னுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் வந்தால் சின்னதாக ஒரு ஹூக் போட்டு எழுதணும், தேர்ட் பொசிஷனில் எழுதணும். இப்போ இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ட். ஓகேங்களா? இன்ஸ்கிரைபர் இப்படி ஒரு ஹூக் போடணும், இன்ஸ்கிரைபர். ஓகேங்களா? இன்ஹாபிட் அப்போட் எச் வந்திருக்கு, இன்ஹாபிட். ஆனால் இதுவே நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்தால் அதுக்கு இந்த ரூல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெகட்டிவ் வேர்ட்ஸ்னால் இப்போ ஹியூமானிட்டி அப்படின்னா எப்படி எதுவும் ஹியூமானிட்டி எதுமா இன்ஹியூமானிட்டி இதுக்கு இது நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நார்மலாக ஸ்ட்ரோக் போட்டு தான் ஆகணும், இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஹியூமானிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். இஃப் ரூல்ஸ் பர்மிட் டவுன்வோட் மே பி ரிட்டன் டு ரெப்ரசன்ட் இர். அதாவது ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் இருன்னு வந்தால் டவுன்வோடல் போடணும். இப்போ இல்லைன்னு ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் வந்தால் டவுன்வோடல் இப்படி போடணும், இருன்னு வந்தால் டவுன்வோடார் போடுவோம். இதுதான் இது இர். இப்போ லிமிட் டேபிள் அப்படின்னா எப்படி எதுவும் லிமிட் டேபிள். ஓகேங்களா? லிமிட் டேபிள் இப்படி எதுவுமா? இல்லிமிட்டபிள் அப்படின்னா இல்லுக்கு டவுன்வோடில் ஹெல்ப் பண்ணும், இது ஓகேங்களா? இல்லுக்கு போட்டாச்சு. இப்போ இல்லிமிட்டபிள். ரெசிஸ்டேபிள் அப்படின்னா நார்மலாக ரெசிஸ்டேபிள். ஓகேங்களா? இர்ரெசிஸ்டேபிள் அப்படின்னா இதுக்கு வந்து டவுன்வோட் போடணும், இது இர் போட்டாச்சு, மீதி ஸ்ட்ரோக் எழுதணும், இர்ரெசிஸ்டேபிள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். பை ரிப்பீட்டிங் தி LMNR in cases where a distinction cannot otherwise be obtained. அதாவது LMNR வந்து ரிப்பீட்டாக வந்துச்சுன்னா 2 L யூஸ் பண்ணணும். இப்போ லீகல், இல்லீகல், நெசசரி, அன்னெசசரி 2 N வருது இல்லைங்களா? ஸோ 2 N யூஸ் பண்ணணும். இப்போ லீகல் அப்படின்னா நார்மலாக ஸ்டோக் போட்டு இப்படி எதுவுமா லீகல். இப்போ இல்லீகல் அப்படின்னா 2 L போடுவோம், இல்லீகல். ஓகேங்களா? அதாவது இதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூல் யூஸ் பண்ணக்கூடாது, பழைய ரூல். புக்கில் இதுதான் கன்வீனியன்ட்னு கொடுத்துருப்பாங்க, ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நெசசரி அப்படின்னா நெசசரி இப்படி எதுவுமா? unnecessary மைக்ரேஷன் அப்படின்னா இமிகிரேஷன் அப்படின்னா 2 M. இமிகிரேஷன். redeemable நார்மலாக redeemable இப்படி எதுவுமா? irredeemable அப்படின்னா ஓகேங்களா?
நெக்ஸ்ட் லோகோகிராம்ஸ் பார்க்கலாம். லோகோகிராம்ஸ் ஆர் ஜாயின்ட் ஆர் டிஸ்ஜாயின்ட் மே பி யூஸ்ட் as a prefix ஆர் சஃபிக்ஸ். லோகோகிராம்ஸை நம்ம ஜாயின் பண்ணி எழுதலாம், டிஸ்ஜாயின் பண்ணி எழுதலாம். லோகோகிராம்ஸ்னால் என்னென்னா, இப்போது கிராமலாக்ஸ் எழுதுறோம் இல்லையா, கிராமலாக்ஸ் அண்ட், ஆல், தேங்க், இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இது வந்து இங்கிலீஷ் வேர்டில் சொன்னால் அது கிராமலாக்ஸ். அதுவே ஷார்ட் ஹேண்டில் நம்ம எதனா அது வந்து லோகோகிராம்ஸ். இப்போது ஆல்மோஸ்ட், அல் வந்து ஒரு லோகோகிராம், அது கூட அல் போட்டு மோஸ்ட் போட்டால் ஆல்மோஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட், அண்டர் வந்து ஒரு லோகோகிராம், அண்டர் இப்படி எதுவுமோ சின்னதாக, அது ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்மைன், இதை வந்து டிஸ்டைன் பண்ணிடலாம், அண்டர் மைன் இது போட்டால் இது அண்டர்மைன். அன்இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு லோகோகிராம், அன்இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த சாப்டரில் ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், கிராமலாக்ஸ் எல்லாத்தையும் நல்லா எழுதி பாருங்கள். பேராகிராஃப் எக்ஸசைஸ் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.